வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒவ்வொரு கிரகத்தின் தசாவிலும் நடக்கக்கூடிய அந்த கிரகத்தின் காரகத்துவ ரீதியிலான பலன்களை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில நாம இன்னைக்கு புதன் தசாவில் நடக்கக்கூடிய புதனின் காரகத்துவ ரீதியிலான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எப்போதும் சொல்றதா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அது பேர் உதவியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதன் தசை உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னா அது புதன் எந்த பாவகத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் இந்த பலன்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும். இளம் வயதினருடன் நட்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பாகும். தாய்மாமனின் மூலம் அனுகூலங்களும் ஆதரவுகளும் கிடைக்கும். புதன் நல்லா வலுத்து இருக்கக்கூடிய நிலைமையில புதன் கெட்டு போயிட்டாருன்னு சொன்னா தாய்மாமனின் அனுகூலமும் ஆதரவுகளும் கெட்டு போகக்கூடிய நிலைமையாகும். பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், கல்வி தொடர்பான வேலையில் இருப்போரிடம் நட்புகள் ஏற்படக்கூடிய நிலையாகும். புதனின் மிதுன லக்கணம் கன்னி லக்கணத்தில் பிறந்தவர்கள் அல்லது மிதுன ராசி கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அல்லது புதனின் நட்சத்திரங்களாகிய கேட்டை, ரேவதி, ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அல்லது புதன் தசாபுத்தி நடக்கக்கூடியவர்கள், பெருமாளின் பெயரை கொண்ட நபர்கள், லட்சுமியின் பெயரை கொண்ட நபர்கள் ஆகியோருடன் நட்புகள் தொடர்புகள் ஏற்படும். இவர்களின் மூலமாகத்தான் உங்களுக்கு யோகத்தையும் புதன் செய்வார். அவயோக தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் சொன்னா அவயோகத்தையும் இந்த புதன் இவர்கள் மூலமாகவே தருவார். முக்கிய நிகழ்வுகள் அனைத்துமே உங்களுக்கு புதனின் ஓரையிலேயே நடக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். உல்லாச பயணங்கள் செய்வதில் விருப்பங்கள் அதிகமாக ஏற்படும். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாகவும் ஆழமாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வங்கள் இருக்கும். நரம்பு, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்கள் அல்லது தன் அறிவை கொண்டு பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சற்று பயந்த சுபாவம் உண்டு பண்ணி விடுவார் புதன். பிரச்சனைகளை கண்டால் ஒதுங்கி கொள்ளக்கூடிய மனோபாவங்கள் ஜாதகருக்கு ஏற்பட்டுவிடும். யாருக்காவது தூது செல்வது அல்லது சமரசம் செய்வது போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். பச்சை நிற வஸ்துக்களின் மூலமாக யோகங்களும் சேர்க்கைகளும் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். காலி இடத்தின் மூலமாக லாபங்கள் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாசிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணி விடுவார். வீட்டில் உள்ள தங்கை உறவு அல்லது சித்தி உறவு உள்ளோரிடம் அன்போடு பழகி அரவணைத்து அவர்களுடன் இருக்கக்கூடிய உறவு நிலைகள் மேம்படுவதற்கான அமைப்புகள் உண்டு பண்ணி தரும். தொழிலில் உள்ள அனைத்து நெளிவு சுழிவுகளையும் படிப்படியாக கற்றுக்கொண்டு அந்த தொழிலில் பிரகாசிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த புதனுக்கு உண்டு. புதனே ஒரு சிறந்த வியாபாரி ஆவார். அதனால புதன் தசை வலுத்து நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அத்துப்படியாக கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலையில புதன் வந்து விடுவார். பெருமாள் கோயில்களில் திவ்ய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதன் தசை நடக்கும் பொழுது ஜாதகருக்கு ஏற்படும். எனக்கு ஞாபகத்தில் இருந்த வரைக்கும் புதன் தசாவில் என்னென்ன நடக்குங்கிறத விரிவாக சொல்லிட்டேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.